யோசுவா அதிகாரம் 22. கிழக்கே குடியேறிய குலத்தார். யோசுவா ரூபன் குலத்தாரையும் காத்து குலத்தாரையும் மனாசேயின் குலத்தாரையும் அழைத்து அவர்களின், நீங்கள் ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்ட அனைத்தையும் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய அனைத்திற்கும் கீழ்ப்படிந்தீர்கள். நீங்கள் இதுவரை பல நாள்களாக உங்கள் சகோதரர்களை கைவிடாமல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டவற்றை கைக்கொண்டீர்கள். அவர்களுக்கு வாக்களித்தபடி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரருக்கு இப்போது அமைதி காலம் அளித்துள்ளீர். இப்பொழுது உங்கள் கூடாரங்களுக்கு யோர்தானுக்கு அப்பால் ஆண்டவரின் ஊழியர் மோசே உங்களுக்கு உடைமையாக கொடுத்த பகுதிக்கு செல்லுங்கள். உங்கள் முழு இதயத்துடனும் உங்கள் முழு உள்ளத்துடனும் ஆண்டவராகிய கடவுள் மீது அன்பு கூறுமாறும் அவருடைய வழிகள் அனைத்திலும் நடக்குமாறும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுமாறும் அவரை பற்றி கொள்ளுமாறும் அவருக்கு பணிபுரியுமாறும் ஆண்டவரின் ஊழியராகிய மோசே உங்களுக்கு இட்ட கட்டளைகளையும் சட்டத்தையும் நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாயிருங்கள் என்றார். யோசுவா ஆசி வழங்கி அவர்களை அனுப்பினார். அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு சென்றார்கள். மோசே மனாசேயின் குலத்தில் ஒரு பாதிக்கு பாசானின் நிலம் கொடுத்தார். யோசுவா அக்குலத்தின் மறுபாதிக்கு அவர்களுடைய சகோதரர்களிடையே யோர்தானுக்கு மேற்கில் நிலம் கொடுத்தார். யோசுவா அவர்களை அவர்களுடைய கூடாரங்களுக்கு அனுப்பிய பொழுது அவர்களுக்கு ஆசி வழங்கி, மிகுந்த செல்வத்துடன் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி செல்லுங்கள். உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள், வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தினரும் கானானில் உள்ள சீலோவில் இஸ்ரேல் மக்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு மோசே வழியாக ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்கள் பெற்றுக்கொண்ட தம் சொந்த நாடான கிளையாதுக்கு சென்றனர். யோர்தானுக்கு அருகே எழுப்பப்பட்ட பலிபீடம். அவர்கள் கானான் நாட்டில் யோர்தானுக்கு அருகே இருந்த கெலிலோத்திற்கு வந்தனர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தினரும் யோர்தான் அருகில் மிகப்பெரிய பலிபீடம் ஒன்று எழுப்பினர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தார் கானான் நாட்டின் எதிரில் யோர்தான் பகுதியில் இஸ்ரேல் மக்களுக்கு அண்மையில் ஒரு பீடம் எழுப்பியுள்ளனர் என்று இஸ்ரேல் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள் பேரவை இதை கேள்வியுற்று அவர்களுக்கு எதிராக படையுடன் செல்லும் நோக்கத்துடன் சீலோவில் கூடியது. இஸ்ரேல் மக்கள் குரு எலெயாசரின் மகன் பினகாசை கிளையாது நாட்டில் இருந்த ரூபனின் மக்கள், காத்தின் மக்கள், மனாசேயின் பாதி குலத்தினர் ஆகியவரிடம் அனுப்பினர். அவருடன் இஸ்ரேலின் எல்லா குலத்திலிருந்தும் குடும்பத்துக்கு ஒரு தலைவராக 10 அனுப்பினர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 தலைவர். அவர்கள் கிளையாது நாட்டில் இருந்த ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே பாதி குலத்தினரிடமும் சென்று பின்வருமாறு கூறினர். ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் இவ்வாறு சொல்கின்றது: இந்நாளில் உங்களுக்கென்று இஸ்ரேல் கடவுளுக்கு எதிராக ஒரு பலிபீடம் எழுப்பியதால் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். ஆண்டவருக்கு எதிராக ஏன் இந்த துரோகம்? பெகோரில் நாம் செய்த பாவம் நமக்கு போதாதா? இந்நாள் வரை நாம் அதற்கு கழுவாய் தேடவில்லை. அதற்குரிய தண்டனை ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்துவிட்டது. நீங்கள் இன்று ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்திருக்கின்றீர்கள். நாளை இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் மீதும் அவர் சினம் கொள்வார். உங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட நிலம் தூய்மையற்றதாயின் ஆண்டவருக்கு உரிய நிலத்திற்கு வாருங்கள். அங்கு ஆண்டவரின் திரு உறைவிடம் அமைந்துள்ளது. எங்கள் நடுவில் தங்குங்கள். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டாம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தை விட்டு வேறொரு பலிபீடத்தை கட்டும் உங்கள் குற்றத்திற்கு எங்களை ஆளாக்க வேண்டாம். செராகின் மகன் ஆக்கான் கொள்ளைப் பொருள்களை திருடியதால் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் மீதும் அவர் சினம் கொள்ளவில்லையா? தன் குற்றத்திற்காக அவன் ஒருவன் மட்டுமா அழிந்தான்? அப்பொழுது ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசேயின் 6 குலத்தாரும் இஸ்ரேலின் 1000 தலைவர்களுக்கு மறுமொழி கூறியது: உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைமகன். உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைமகன்.
அவர் இதை அறிவார், இஸ்ரவேலும் அதை அறிவதாக. இது ஆண்டவருக்கு எதிரான கலகமும் துரோகமும் ஆனதால் நீங்கள் எங்களை இன்று தப்பி போக விடாதீர்கள். நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகவா இப்பலிபீடத்தை எழுப்பினோம்? அதன் மீது எரிபலி, உணவு படையல், நல்லுறவு பலி செலுத்துவதற்காக இருந்ததால் ஆண்டவர் தாமே எங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். எங்களுக்கு ஏற்பட்ட ஓர் அச்சத்தினால் இவ்வாறு செய்தோம். பிற்காலத்தில் உங்கள் மக்கள் எங்கள் மக்களிடம், உங்களுக்கும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு? ரூபன், காத்து ஆகியோரின் மக்களே, ஆண்டவர் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே யோர்தானை எல்லையாக வைத்தார். உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி உங்கள் மக்கள் எங்கள் மக்களை ஆண்டவரை வழிபடுவதிலிருந்து நிறுத்தக்கூடும். எனவே நமக்கென ஒரு பலிபீடம் எழுப்புவோம். இது எரிபலிக்கோ வேறு பலிக்கோ அன்று, மாறாக ஆண்டவர் திருமுன் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அவரை வழிபடுகிறோம் என்பதற்கு. இது நமக்கிடையிலும் நம் வழிமரபினரிடையிலும் சான்றாக இருக்கும். ஆனால் உங்கள் மக்கள் எதிர்காலத்தில் எங்கள் மக்களிடம், உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி எதிர்காலத்தில் எங்களுக்கும் எங்கள் வழிமரபினருக்கும் சொல்லப்பட்டால், நாங்கள் எங்கள் தந்தையர் செய்த பலிபீடத்தில் படிவத்தை பாருங்கள், எரிபலியோ வேறு பலியோ செலுத்த அன்று, மாறாக எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே சான்றாக இருந்திடவே என்று கூறுவோம். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்வதோ ஆண்டவரை விட்டு விலகுவதோ எரிபலி, உணவு படையல், வேறு பலிகள் ஆகியவற்றிற்காக பலிபீடம் எழுப்புவதோ எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவரது திரு உறைவிடத்தின் முன் இருக்கும் பலிபீடத்தை தவிர வேறொன்றும் வேண்டாம். ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசே மக்களும் கூறியதை குரு பினகாசும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் ஆயிரத்தவர் தலைவர்களும் கேட்டனர். அவர்களுக்கு அது நலமெனப்பட்டது. எலெயாசரின் மகனும் குருவுமான பினகாசு ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே மக்களிடமும், ஆண்டவர் நம் நடுவில் உள்ளார் என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் இந்த துரோகத்தை செய்யாதிருந்ததால் ஆண்டவரின் கையிலிருந்து இஸ்ரேல் மக்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று கூறினார். எலெயாசரின் மகனும் குருவுமான பினகாசும் தலைவர்களும் ரூபன் மக்களிடமிருந்தும் காத்து மக்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு கிளையாது நாட்டிலிருந்து கானான் நாட்டுக்கு இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வந்து அவர்களுக்கு செய்தியை தெரிவித்தனர். அந்த பதில் இஸ்ரேல் மக்களுக்கு நலமென தோன்றியது. இஸ்ரேல் மக்கள் கடவுளை வாழ்த்தினர். அவர்கள் ரூபன் மக்களும் காத்து மக்களும் வாழும் நாட்டின் மீது போரிட செல்வது பற்றியோ அதை அழிப்பது பற்றியோ மேற்கொண்டு பேசவில்லை. ரூபன் மக்களும் காத்து மக்களும், ஆண்டவரே கடவுள் என்பதற்கு நம் அனைவருக்கும் இப்பலிபீடமே சான்று என்று சொல்லி அதற்கு கிளையாது என்று பெயரிட்டனர்.